வணக்கத்துடன் நம்ம ஊர் தமிழச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம். இதுக்கு நான் 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். அடுத்து தேங்காய் பால். நான் 1 மூடி தேங்காய் துருவி அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் எடுத்த பால் கெட்டியாக இருக்கும். அதே தேங்காய் துருவலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி செகண்ட் டைம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையோட ஸ்பெஷாலிட்டியே இந்த தேங்காய் பால் தான். அடுத்து நான் 100 மில்லி சாதாரண காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அடுத்து வாசனைக்காக ஏலக்காய் தூள். ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவை எடுத்துக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா ஒருத்தர மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மாவு பிசைகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு சூடான தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூடாக இருக்கிறதுனால உங்களால் பிசைய வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டிடாதீங்க, லைட்டாக உருட்டுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். நான் இது ரவுண்ட் ஷேப்பில் உருட்டியிருக்கேன். நீங்கள் ஓவல் ஷேப்பில் கூட உருட்டலாம். பாருங்கள், நம்ம மாவெல்லாம் இப்போது கொழுக்கட்டையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் நான் செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ண தேங்காய் பாலை ஆட் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட 250 ml. அது கூட 100 ml சாதாரண காய்ச்சின பால் ஆட் பண்ணுறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். பால் கொதிக்கிறதுக்குள்ளே நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி இதை நான் பாலில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த பால் கொழுக்கட்டோட கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக வரும். அடுத்து பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நான் உருட்டி வச்சுருக்க மாவு உருண்டையை மெதுவாக ஆட் பண்ணுறேன். மாவு உருண்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் கரைஞ்சி கரெக்டாக வராது. நான் 20 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கிறேன். பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணும்போது அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணலாம். வெல்லத்தில் அதிகமாக தூசி இருக்குங்கிறதுனால நான் ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்து நம்ம இதில் ஃபஸ்ட் டைம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் ஆட் பண்ணோன்னே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். அடுத்து நான் இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லா கொதிக்குது. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. பால் கொழுக்கட்டை இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். ரொம்ப கம்மியான டயத்துலேயே சூப்பராக சுவையான பால் கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஊர் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.